தென்காசி மாவட்டம் இடைகால் அருகே உள்ள ஒரு திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள சாலையில் ஒரு மிக பெரும் விபத்து இன்று காலையில் நடைபெற்றது. இந்த விபத்தில் அதாவது 2 தனியார் பேருந்துகள் மோதியதன் விளைவாக அந்த விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு மற்றும் 62 பேர் காயமடைந்துள்ள ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத குறித்து தான் இந்த ஒரு தகவலை சொல்லலாம். அதாவது தென்காசியிலிருந்து சங்கரங்கோயில் நோக்கி ஒரு தனியார் பேருந்து ஜெயராம், அதாவது கோபாலன் மோட்டார் சர்வீஸ் என்ற ஒரு பேருந்து வந்துட்டு இருக்கு. அந்த பேருந்து தென்காசியிலிருந்து இடைகால் தாண்டி சங்கரங்கோயில் வரை செல்கிறது. அதற்கு எதிர்ப்புறத்தில் கேஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியை சேர்ந்த வாகனமானது ராஜபாளையத்திலிருந்து செங்கோட்டை நோக்கி அந்த பேருந்து போயிட்டு இருக்கு. இந்த 2 பேருந்தும் அந்த இடைகாலுக்கு அருகே வரக்கூடிய நேரத்தில் 2 பேருந்துகளும் ஒன்றுக்கொன்று நேராக மோதி ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தில் 2 பேருந்திலுமே, அதாவது அங்கிருந்து வந்த வாகனத்தில் இடதுபுறமும் இங்கிருந்து சென்ற வாகனத்தின் வலதுபுறமும் என, அதாவது 2 பக்கமே டிரைவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய பகுதியில் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு வாகனத்தில் முழுவதுமாக, அதாவது ஒரு பேருந்தில் முழுவதுமாக பயணிகள் பயணித்திட்டு இருக்காங்க. இன்னொரு பேருந்தில் குறைவான பயணிகள் பயணித்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலைமையில தான் அந்த பேருந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே அந்த ஒரு சத்தத்தை கேட்டு அந்த பகுதி மக்கள் ஓடி பார்த்துருக்காங்க. பார்த்தபோது தான் தெரிஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க 108 மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலின் அடிப்படையில் பொதுமக்களும் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மீட்பு பணியில் ஈடுபடும் போது தான் பார்த்துருக்காங்க 6 பேர் மிகவும் கவலைக்கிடமான சூழ்நிலையில் 67 பேர் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இதற்காக ஒரு 25க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் உடனடியாக சம்பவ இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதாவது அரவிந்த் ஆகியோர் மீட்பு பணியை ஈடுபட்டாங்க. தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த பகுதியில் 2 பக்கமே வாகனங்கள் அதிக போக்குவரத்து உள்ள பகுதி என்பதால் 2 பகுதியிலும் வாகனங்களை நிறுத்தி அந்த வாகனங்கள் வராதவாறு நிறுத்தப்பட்டது. அதற்குள் இந்த பகுதி முழுவதும் பொதுமக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக இங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கு பொதுமக்களுடைய உதவியும் அந்த சம்பவத்தில் இருந்திருக்கு. இந்த வாகனத்தை பார்க்கும்போதே தெரியுது இந்த வாகனம் மிகவும் வேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு புறம், அதாவது அந்த டிரைவர் சீட் அப்படிங்கிறதே அந்த இதில் இல்லாத ஒரு சூழல் அங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே அந்த முன் சக்கரம் காணாத சூழ்நிலையும் அந்த பார்க்க முடியுது. இது மிக வேகமாக வரும்போது 2 பேருந்துமே அந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் அந்த டிரைவர் பகுதிக்கு இடையிலே மோதும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய அந்த 2 சைடுமே, அந்த சைடு பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடி முழுவதுமே சிதைஞ்சு போயிருக்கு. மோதின வேகத்தில் வாகனத்தில் இருந்தவங்க எல்லாருமே அடிபட்டிருக்கு. ஒரு சிலர் லேசான காயம் அடைஞ்சிருக்காங்க. மற்றவர்கள் படுகாயம்னு சொல்லக்கூடிய படுகாயத்தில் இருந்திருக்காங்க. இதில் போனதில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் ஒரு 7 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது போக 69 பேர் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த ரோடை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ரோடு என்பது ஒரு 2 வாகனங்கள் செல்லக்கூடிய இருவழி பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது அங்கிருந்து வரக்கூடிய ஒரு வாகனமும் வந்துக்கலாம், இங்கேருந்து போகக்கூடிய ஒரு வாகனமும் போய்க்கலாம். அதற்காக அந்த நடுவில் அந்த பார்ட்டிஷன் சொல்லக்கூடிய அந்த லைனும் அங்கே போடப்பட்டிருக்கு. அந்த லைன் போக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியும் இந்த இதில் இருக்குது. இந்த ஷோல்டர் பகுதியுமே ஒரு அளவுக்கு அந்த வாகனங்கள் ஓரமாக நிறுத்தக்கூடிய அளவுக்கு கூட அந்த ஷோல்டர் பகுதி உள்ளது. அதே மாதிரி பேருந்துக்குள்ள அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ காயப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஒரு துயரப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற லெவலில் அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அவங்களோட பொருட்கள்லாம் சிதறி கிடக்கதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் சாலைக்கு அந்த பக்கமாக சர்வீஸ் ரோடும் கூட இருக்குது. அந்த சர்வீஸ் ரோடுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த
சர்வீஸ் ரோடுக்கு இடையே அந்த வாகனங்கள் வந்து உள்ளே புகாதவாறு அந்த அடிக்கடி விபத்துகள் நேர்வாதவனம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு இடையில ஒரு ஷோல்டரும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சாலையில் இந்த விபத்து நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக தான் தெரியுது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம விசிபிளில் பார்க்கும்போதே தெரியுது. அங்கேருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஒரு பக்கமும் இங்கேருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து இடதுபுறமும் செல்லக்கூடிய ஒரு நேர் பாதையாக தான் இது இருக்கே தவிர எந்த வளைவும் இல்லாத நிலைமையில் இருக்குது. அதனால் இந்த 2 டிரைவர்கள், அதாவது இந்த 2 டிரைவர்கள் யாராவது ஒருவர் செய்த தவறின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் கூறப்படுது. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் விபத்தில் வனராஜ் அப்படிங்கிறவங்க புதுக்குடியை சேர்ந்தவங்களும், கடையனலூரை சேர்ந்த தேன்மொழி அப்படிங்கிறவங்களும், மல்லிகா புளியங்குடி அப்படிங்கிறவங்களும், அது போக வந்து கற்பவள்ளி அப்படிங்கிறவங்களும் உயிரிழந்து, அது போக அடையாளம் காண முடியாத இன்னும் 2 பேர் வந்து இறந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து மற்றும் ஒருவர் வந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் வந்து உயிரிழந்திருக்காரு. இன்னும் 66 பேர் வந்து காயமடைந்து அவங்க வந்து தொடர்ந்து இதில் இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உள்ளிட்டவர் வந்து இந்த இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் அந்த தனியார் பேருந்து உரிமையாளர்களை அழைத்து வந்து அவர்களுக்கான ஒரு கூட்டம் என்பது நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தின் அடிப்படையில் வந்து அந்த வாகனத்துக்கு வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். அதே மாதிரி வந்து இந்த விசாரணையின் போது இந்த 2 வாகனங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த 2 வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன தவறு நடந்திருக்குன்னு பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. அதே போல் வந்து இங்கு தனியார் பேருந்துகள் வந்து மிகவும் வேகமாக இயக்கப்படுவதாகவும் அவர்களுக்குள்ள உள்ள ஒரு போட்டி, அதாவது ஒரு டிக்கெட்டை வந்து முன்னூடியே ஏற்றணும் அப்படின்ற ஒரு போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு காரணமாக வாகனங்கள் வந்து மிக வேகமாக இயக்கப்படுவதாக, அதனால் வந்து விபத்துகள் நேரப்படுவதாகவும் கூறப்படுகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக நாராயணனுடன் சுந்தர மகேஷ்.